சைடு இருக்கிற பாதி மண்ணை வந்து மஞ்சள் பக்கம் வெட்டி அணைக்கணும். மஞ்சள் வந்து சென்டராக வர மாதிரி. வெட்டி வெட்டிட்டு கரெக்டாக கம்புட்டு ஒரு ஈடு இருக்கா பார்க்கறதுக்கு வாய்க்கால் ஆளுக்கு ஒவ்வொரு பாதி வெட்டி கட்டிட்டேன். பாருங்கள், நான் வந்து இந்த வாரத்துலேருந்து போயிட்டுருக்கிறேன். அங்கே ஒரு பாத்தி வெட்டி காட்டினேன். ஒரு பக்கமாக வந்து முடிச்சிடலான்னு நான் வெட்டி கட்டிட்டுருக்கிறேன். நான் இவ்வளோ இருக்கேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரும் அந்த சைடு வெட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் 3 பேர் வெட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க. பாருங்க கால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சாயங்காலம் எவ்வளோ வெட்ட முடியுதோ அவ்வளோ வெட்டி கட்டலான்னு பார்க்குறேங்க. பாருங்கள், முக்கால்வாசி வெயில் வெட்டி கட்டியாச்சு. மழை கொஞ்சம் கனமாக பிடிச்சிருச்சு. திரும்பவும் நாளைக்கு சாயங்காலம் தான் வெட்டி கட்ட முடியும். மழை வந்து லைட்டான மழைன்றதுனால நாளைக்கு வெயில் அடித்தா உணர்ந்த உடனே சாயங்காலமே வெட்டி காட்டலாம். கனமாக ஒன்றும் தூரலை, சும்மா லைட்டான தூரல். மேல் மட்டும் தான் நினைஞ்சிருக்கும். காயறது சாயந்தரத்துக்குள்ளார காய்ஞ்சிரும். இன்றைக்கி மாதிரியே சாயந்தரம் வெட்டி காட்டலாம். பாருங்க, நேற்று சாயங்காலம் கொத்தந்து போவோம். இன்னைக்கு காலையில் நான் வண்டியை இந்த மஞ்சள் எடுத்து கட்டிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வயல் முடிச்சுக்கலாம். அடுத்தது கீழ் வயல் வந்து வெட்டி கட்டணும். வாய்க்காலுக்கு இந்த சைடு வந்து மண் இருக்குது. அதனால் இந்த மண் இந்த சைடு அணைக்கணும். வாய்க்காலில் இருக்கிற மண் வந்து இந்த சைடு அணைக்கணும். நடும்போது இந்த வாய்க்கால் வரும் ரொம்ப ஓரமாக நடக்கூடாது. மண் எடுத்து கட்டும் போது மண் வந்து வெட்டுப்படும். நிறைய டைம் இந்த டைம் மண் எடுத்து கட்ட போன இடத்துல அப்படி தான் நெட்டு வச்சுருந்தாங்க. சாயங்காலம் லைட்டாக மழை தோறதுனால வாய்க்கால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. இன்னைக்கு வெட்டி காட்டினா கப்புன்னு அமைஞ்சிடும் மண். பாதி வெயில் வெட்டி கட்டாது. பாதி வெயில் வெட்டி கட்டியாச்சு. பாருங்கள், கரை முட்டு கரை வெட்டி கட்டியாச்சு. முட்டு மடை பாத்தி எல்லாமே அந்த சைடு வாய்க்கால் எல்லாமே சுரண்டியாச்சு. மொத்தம் கீழ் வயலில் அரை வயல் வெட்டிட்டுங்க.
வெட்டி கட்டியாச்சு. இன்னும் மேல் வயல் முழுசாக வெட்டி கட்டியாச்சு. இது வந்து சாயங்காலமாக தான் வந்து வெட்டி கட்டணும். நானும் எங்கள் அம்மாவும் வெட்டி கட்டினோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எடுத்து காட்டணும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வெட்டி காட்டின முன்னாடி பாருங்க. அவ்வளோதான். ஆளுக்கு ஒரு பாத்தியாக கூப்பிட்டு வந்து சும்மாவே கொத்திட்டு வீட்டுக்கு அனுப்பலான்னு கூப்பிட்டு வந்துக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. மொத்த வேலையுமே முடிஞ்சிச்சு. காலையில் தான் நான் கொத்தினேன். சாயந்தரமாக கூப்பிட்டு வந்துட்டேன். எங்கள் படைங்களை கூப்பிட்டு வந்து வெட்டி கட்டிட்டுருக்கிறேன். ஆளுக்கு ஒரு பாத்தி. பாருங்கள் காலையிலேருந்து கொத்தன்னு போக இப்போ கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பாத்தியாக கொத்தி கட்டியாச்சு மஞ்சளுக்கு. பாருங்கள் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மொத்த வயலுமே கொத்தி கட்டியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கொத்தி காட்டின முன்னாடி